வணக்கம் அன்பான உறவுகளே, இது முத்தமிழ் FM 88.9 HD3 மூலமாக தமிழ் சிவிக் ஆக்ஷன் எடுத்து வருகின்ற தகவல்கள் நிகழ்ச்சி. இந்த கோவிட் தொற்று நோய் காரணமாக நாங்கள் பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து வருகின்றோம். அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு வேண்டிய தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தகவல்களை எடுத்து வருகின்றோம். இந்த முறை நாங்கள் சட்டம் சம்பந்தமாக, சட்டத்துறை மூலமாக பெறக்கூடிய உதவிகள், சட்டத்துறை மூலமாக எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது பற்றி பேசுவதற்காக நவா வில்சன் சட்டத்தரணி அலுவலகத்திலிருந்து 3 சிறப்பு விருந்தினர்களை சந்திக்கின்றோம். அந்த சட்டத்தரணி அலுவலகத்தின் முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திவா பரம்சோதி அவர்களும், அத்தோடு அந்த சட்டத்தரணி அலுவலகத்தில் சட்டத்தரணிகளாக இருக்கக்கூடிய ஜாத்திய மனோகரன், விந்தன் அசோகநாதன் எங்களுடன் இணைகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இதில் திவா, உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம். இப்பொழுது சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் பொருளாதார ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது, தனிப்பட்ட ரீதியாக உள ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு என்று பேசியிருக்கிறோம், கல்வி ரீதியாக. ஆனால் எல்லாவற்றுக்களும் சட்டம் இருக்கின்றது. அவை சட்ட ரீதியான பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது, அல்லது நியாயம் சம்பந்தமான, ஜஸ்டிஸ் சம்பந்தமான பாதிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது, தமிழ் சமூகம் எவ்வாறான பாதிப்புகளை இந்த கோவிட் கால பகுதியில் எதிர்நோக்கி நிற்கின்றது என்று சொல்லுங்க. நல்ல ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இது கோவிட் வந்த பெண்டமிக் வந்த வழியில வந்து பொதுவாக வந்து குறிப்பாக மக்கள் வந்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் என்ற வந்து ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் உண்டு. தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, குறிப்பாக பல்லின மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு விடயம் உண்டு. குறிப்பாக சில பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு இந்த ரீதியில வந்து இப்படிப்பட்ட விடயங்கள் வரைக்கும் கூடுதலான லா ஃபார்ம்ஸா இருக்கலாம், இல்லாட்டி இந்தியா காலப்பகுதியில் கோர்ட்டுலாம் இருக்கலாம், எல்லாம் ஆன்லைனுக்கு போகப்பட்டிருக்குது. அப்படி வரும்போது அதுக்கான ஆக்சஸ், இன்டர்நெட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி அதை சரியான இடங்களுக்கு போய் சேர்றதோ இல்லாட்டி சரியான ஆக்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வயது போன முதியோர்கள் பார்க்கும்போது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விடயங்களில் வந்து அவைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சில வீடுகளில் வந்து பொருளாதார தடைகளால் வந்து தொழில்நுட்பங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது சிக்கல்கள், அது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு சர்வசாதாரண கிரிமினல் குற்ற பிரச்சனையாக இருக்கலாம். ஈவன் இப்போ இன்றைக்கு வீடு வாங்கும்போது நாங்கள் கூடுதலான வீடு வாங்கல் விடயத்தில் தான் ஈடுபட்டு அது கூட வந்து ஆன்லைனில் தான் போக வேண்டியிருக்கின்றது. ஆன்லைனில் தான் நாங்கள் விர்ச்சுவலாக கூடுதலான மக்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் வந்து விர்ச்சுவலுக்குரிய வாய்ப்புகள் அவங்க இல்லை. அந்த ரீதியில் வந்து நாங்கள் அதுக்காக ஒரு நவீனமாக ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் தான் நாங்கள் கையாள வேண்டியிருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு நெருக்கடியான சூழலில் தான் இன்றைக்கு இருந்தால் கூட சில விஷயங்களை நாங்கள் வந்து கூட மெல்ல மெல்ல கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை புதுசாக உருவாகி கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பதோடு பொதுமக்கள் எவ்வாறான விடயங்களுக்கு நவா வில்சன் காரியாலயத்துக்கோ அல்லது பொதுவாகவே சட்டத்திறனிகளுக்கு என்ன விதமான காரணங்களுக்காக இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றதா என்பதை பற்றி பேசலாம். காத்தியா அல்லது வேந்தன், what are the major reasons that you're getting calls, and has the calls for legal support or justice related calls shifted during COVID? If it has shifted, what are some of the differences you're noticing now? So I can answer this question. So since COVID has started, I think we'll come back to you in a bit. There's some issues around technology, so I'm going to go back to Tiva for a sec, and Tiva, maybe you can kind of start with this, and then maybe you can have them join as well. Yeah, no problem. நிச்சயமாக நீதன், இப்போ கூடுதலாக நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ கோவிட் வந்த பீரியட்ல வந்து மார்ச் மாத பாதியில் வந்து கூடுதலாக நாங்கள் பார்த்தோம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், அதாவது கூடுதலான மக்கள் வந்து வேலை வாய்ப்புகளை கிடைக்க வேண்டிய காலப்பகுதியில் வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த ரீதியை செய்யும் பொழுது மக்கள் வந்து தங்களுடைய சட்ட ரீதியான தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் சூழல் வந்திருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் கூடிய அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊடகங்களில் நாங்கள் சட்ட ரீதியான அவைக்கு என்ன பாதுகாப்பு, விவகாரங்களை பாதுகாக்கலாம், அவையோட லேபர் லா, எம்ப்ளாய்மெண்ட் லா சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊடகங்கள் மூலம் நாங்கள் அதை வெளியே எடுத்து சென்றிருந்தோம். கேத்தியா தான் எங்களுடைய கூடுதலான விடயங்களை பார்க்குறோம். அப்போ அந்த ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது ராங்ஃபுல் டெர்மினேஷன், ஒரு கான்ட்ராக்டர் இல்லாமல் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட விடயங்கள்னு சொல்லி பல விடயங்களை நாங்கள் காணக்கூடிய, அதாவது குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, லேபர் சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்ட விடயங்கள் தான் இருக்கும். அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கூட பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலாக இந்த கோவிட் வந்து அமைந்திருந்தது. அதுபோல ஸ்மால் பிஸ்னஸஸ், விந்தன் வந்து
ஸ்மால் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனல் கூடுதலாக பார்க்குறவர். அப்போ அதில் வாக்கைக்கு வந்து நிதி நெருக்கடி பிரச்சனை வந்து உருவாக்க வந்துட்டு என்ன ஸ்மால் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண முடியும், அவையால் பே பண்ண முடியாது, ரெண்ட்களை பே பண்ணிடாத ஒரு காலப்பகுதியில் இருக்கும்போது அரசாங்கம் சில கொடுத்த சில நிதி விடயங்களுக்கான உதவிகளை தேடி எங்களை அனுப்பியிருந்தாரு. குறிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் சப்சிடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது பிசினஸ் லோனாக இருக்கலாம், இல்லாட்டி வெயிட் சப்சிடி ப்ரோக்ராம் இருக்கலாம், இல்லாட்டி பிசினஸ் லோன் சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கு எங்கள்கிட்ட நாடியிருந்தார்கள். அது விந்தனாக இருக்கலாம், கேத்தியாவாக இருக்கலாம். கூடிய அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அவையை வழிநடத்தி அதை சட்ட ரீதியாக அவைக்கு உதவிகளை வழங்கியிருந்தோம். Sorry, Vindan, maybe we can try yours to see if we I think we'll probably need to shift questions from where you are, if we can get that sorted. And while that's happening, Tiva, just going back to the question about having to Hi, Neethan. Hi, Vindan. Good to go? Yeah, in the வேளையில் நீங்கள் can you tell us a little bit about what kind of calls and what kind of issues are surfacing as part of COVID? Yeah, absolutely. So I take care of the corporate commercial work here at Nava, and Gathia takes care of the litigation and residential tenant and landlord issues. So we both had our work cut out with COVID. For me in particular, it's been with leases, commercial leases, a lot of small businesses. As you know, the initial rent subsidy program introduced by the government mandated that the landlords had to take the initiative to do the application. And that caused a lot of headaches for tenants because they couldn't apply. They would have to rely on the landlords. And not all landlords applied for it. And so it caused a lot of friction and a lot of headache for them. So we tried to help them navigate through that and speak to the landlords and explain to them, listen, this benefits the landlords as well. And in the long term, it's going to benefit the landlords to keep their tenants in place. And now the government's actually introduced the new rent subsidy program where they heard the Canadians and small businesses and said, okay, you know what? The landlords do not have to apply first. The tenants can take the initiative and apply themselves. And even just today, they announced a couple new measures. The Liberal government announced a couple new measures today. For example, the business loan, the 20,000 loan that was interest-free. Now they've actually extended the application to March 2021. 10,000 of which would be forgivable, which means that you don't have to pay 10,000 out of the 20,000 back. The other thing is the rent subsidy. They may look to increase it up to 65% for rents. And also the wage subsidy, they're looking to increase it to 75%. So that was announced today. So that's good measures. I think the government's realized that the measures that were in place were good. But as the pandemic continues, these type of measures need to continue increasing and continue on. Thank you. Maybe I'll get Katia to go next and see if that's going okay technologically. And then go ahead, Katia. You're on mute now. Sorry, yeah. So as Vindan mentioned, I do the litigation side here. And as Deva mentioned, I do the employment work as well. So since COVID started, I've been getting a lot more calls from employees who have been terminated, because they had COVID and then they needed to leave because they needed to quarantine and all of that. And then they substituted, or simply because, just like many businesses, a lot of people were cutting back on hours and staff, so they were terminated, or in essence, they had to leave at least temporarily because of these cutbacks. So a lot of people weren't aware of what they were entitled to in terms of termination pay if they were completely terminated, as opposed to just it being temporary. So a lot of people have been calling with respect to that. And then with respect to landlords and tenants, specifically residential, I get calls from both, but on the tenant side, it's if they've lost their job and can't afford rent as a result of COVID. And I've also had landlords whose tenants are not paying rent because for a variety of reasons, and they're looking to enforce their rights as landlords, which those are probably the two most frequent calls that I've been getting since COVID has started. Mm-hmm. Thank you, Katia, and thank you, Vintan. So I'm going to go back to the last questions for Tiva. Tiva, இந்த வழக்கறிஞர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு இடங்களிலே
போதிய அளவு தகவல்கள் இல்லாமை அல்லது போதிய அளவு விவரங்கள் தெரியாமல் இருப்பது என்பது பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் சொல்கின்ற பொழுது அந்த வகையிலே எந்த மாதிரியாக மக்கள் பொதுவாக உங்களிடம் வருவதற்கு முன்பு, உங்களிடம் வர வேண்டும் தேவையில் இருந்தால் ஆனால் வருவதற்கு முன்பே பல விடயங்களை தெரிந்து கொண்டால் தாங்களே கையாளக்கூடிய பல விடயங்களும் இருக்கின்றன. அவை அந்த சட்டம் சம்பந்தமான தகவல்கள் என்று வருகின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் தங்களது உரிமைகளை, தங்களது பொறுப்புகளை மட்டுமல்ல உரிமைகளையும் அறிந்து கொள்ளலாம்? நாங்கள் பார்க்கும்போது ஊடக பார்க்கும்போது மணிக்கோணி இப்போ நாங்கள் இப்போ இன்டர்நெட் பார்க்கும்போது இன்டர்நெட்ல வந்து பல விதங்கள், பல விஷயமான விடயங்கள், இன்றைக்கு சட்ட ரீதியான விடயங்கள் வந்து கூடுதலான சட்ட நிறுவனங்களை தங்களுடைய வெப்சைட்களை வந்து போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி கையாளலாம், என்ன விடயங்கள் கையாளலாம், கூடுதலான இப்போ அது ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சட்ட அலுவலகமாக இருக்கலாம். கோவிட் அப்டேட்னு சொல்லி தினந்தோறும் என்ன நடந்துட்டு இருக்குது, அது எவ்வாறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி, அது குறிப்பாக சிட்டியின் வெப்சைட்ல இருக்கலாம், அரசாங்கத்தின் வெப்சைட் எல்லாத்திலும் போட்டு தான் இருக்கேன். ஸோ கூடுதலான முக்கியமா உடனடியான தேவையில பார்க்க முடியும்னு சொன்னா நிச்சயமா அதான் முதலாவது இடமா இருக்க போகின்றது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய என்ன கோவிட் இன்றைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குன்ற விடயங்கள் வந்து தினந்தோறும் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த ரீதியா பார்க்கும்போது சிட்டி சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுக்கு போகும்போது அவைக்கு நேரடியான விஷயங்கள் வந்துட்டு. ஆனால் இப்ப எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஊடகங்களை பாவிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களா என்னென்ன அப்படி வந்துட்டு அரசாங்கத்து பக்கத்துல இருந்து என்ன வந்துட்டு சொன்ன விடயங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஊடகங்கள் மூலம் கொடுத்துருக்கிறோம். இப்ப இன்றைக்கு தமிழ ஊடகங்கள் நல்ல கூடிய அளவுக்கு, போதிய அளவுக்கு மக்களுக்கு கொண்டு செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ஸோ ஒன்று ஊடகங்களை தேடி அடித்தால் கூட ஊடகங்களை அதை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இந்த காலகட்டத்துல ஒருங்கிணைத்து இந்த விடயங்களுக்கு வெற்றிகரமா செய்கின்றதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஸோ அந்த ரீதியில தான் நாங்கள் அதைத்தான் கூடுதலாக பாய்கின்றோம். எல்லாரையும் நம்பி சக ஒரு இணைந்து வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கு. அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இன்னும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கின்றது வந்து அதுக்குரிய தேவையில நாங்கள் காணத்தான் நினைச்சோம். சரி, இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் சவால்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சட்டம் என்பது தொடர்ந்து ஒரே மாதிரி இருப்பதெல்லாம் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே எமது சமூகத்திற்கு தேவையான விடயங்களில் என்ன விடயங்களில் முக்கியமாக, அது பெரிய கேள்வியாக இருக்கலாம், என்ன விடயங்களில் நீங்கள் நினைக்கிறீர்கள் முக்கியமாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் எமது மக்களின் பாதிப்புகளை பார்க்கின்ற பொழுது? குறிப்பா இந்த கோவிட் வந்தபடியில் நிச்சயமா நாங்கள் கூடுதலான குடும்பங்கள் வந்து வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டிய சூழல்கள் உருவாக்கின்றது. பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்லாமல் வீட்டில் அப்படி பார்க்க குடும்ப நெருக்கடியான சிக்கல்களை கூடுதலாக நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. அதுக்கு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லாட்டிக்கு பிள்ளைகளுக்கான ஒரு அபியூசமான இல்லாட்டிக்கு ஒரு நெருக்கடியான சூழல்கள் அமைந்து இப்படி பல விடயங்கள் வந்து டொமஸ்டிக் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. அதால் பின்விளைவுகள் வந்துகின்றது. அதாவது இப்ப நாங்கள் சொல்ல போனா இன்னொரு 10 வருடத்துக்கு பின்னால் தான் நாங்கள் இந்த கோவிடினுடைய இம்பாக்ட், அதாவது அதனுடைய பாதிப்பை நாங்கள் காணக்கூடிய ஒரு சூழல் அமைப்புன்றது என்ன சொன்னால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அவையோட பப்ளிக் ஹெல்த்தான விடயங்கள்லாம் அமைகின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இப்ப இருக்கும் காலப்பகுதியில வந்து எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வந்து ஒரு தாங்களே வழிநடத்துறதுக்கான ஒரு விடயங்கள், சட்ட ரீதியாக தங்களை பாதுகாக்க முடியுமா, என்னத்தை செய்யலாம், குடும்ப ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதாவது தங்களுடைய பப்ளிக் ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி அதை வழிநடத்தலாம் என்ற விடயத்தை தான் நான், ஏன்னா சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை என்றதை நான் ஒரு சிக்கல்கள் இருக்கு, பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ இருக்கு, இட்ஸ் இவால்விங். அண்ட் அதை வந்து அதுக்கான ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தேவைப்பட முடியும். சட்டம்ன்றது வந்து நிச்சயமாக பல புது சட்டங்கள் வந்து இருக்கும்போது குடும்ப சட்ட ரீதியாக கணக்கு மாற்றங்கள் உருவாக்கின்றது, கிரிமினல் சட்டங்கள்ல மாற்றங்கள் உருவாக்கின்றது. ஸோ அது வந்து தனிப்பட்ட ரீதியான ஒரு பாதிப்பாவோ இல்லாட்டி தனிப்பட்ட இம்பாக்டா இருக்க போறதில்லை. பப்ளிக் ஹெல்த் ரீதியா தான், பப்ளிக் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் ரீதியாக எப்படி எதிர்வரப்போன்ற பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட புது சட்டங்கள் இல்லாவிட்டால் ஒரு புது வழிநடத்தல்கள், புது சமய அமைப்புகளால எவ்வாறு அதை உதவி செய்யலாம் என்ற விடயங்கள் தான் நிச்சயமாக வெளிவர வேண்டும். அதுக்குரிய சரியான கலந்துரையாடல்கள் வந்து நடக்க வேண்டும். நன்றி தீவா. இறுதியாக காத்தியா வெந்தன், உங்களிடம் மிகவும் சுருக்கமாக, maybe in a minute, if you had some power to reform some of the laws in a legal reform way from the clients that you've been serving from the Tamil community, what are one or two things that you think are things that could make things better in terms of changes to any of the legal frameworks that are out there? Gatia, do you want to go first? Or? Sure. So one of the issues that I see, especially because I do litigation, is that there is a barrier with respect to understanding how the court process works and understanding that the courts are also there as a mechanism to protect you. So
whether you as an individual are the one that would like to start an action, then the court is there as a mechanism. And if you are one who is, how you can navigate the court system. Of course, language is often a barrier. So law firms that can help and give services in Tamil obviously is a plus that they can rely on it with respect to getting legal help. But I think that's one issue that I guess needs to be kind of emphasized, is that the court process, as daunting as it is, can also be a mechanism to help you. Definitely. எவ்வாறு நீதி வழங்கப்படுகின்றது, நீதிமன்றங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, அந்த வழிமுறைகள் பற்றி அல்லது அது என்ன மாதிரியான கட்டுமானங்கள் இருக்கின்றன என்பது பற்றிய தகவல்களை அதிகமாக தமிழர்கள் பெற்றுக்கொள்வது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. வெந்தன், மிகவும் சுருக்கமாக what would you like to see reformed? I think the most recent step by the government to allow tenants to do the application for the rent assistance was a smart move, the best move that they can do. But I think what's still out there is a misunderstanding of how commercial leases work. We got a lot of calls from clients threatening to kick them out a day after a payment and using COVID as reasons. And then on the flip side, also tenants leave for landlord clients, the tenants refusing to leave due to COVID. And it's a big misunderstanding. So we urge clients, either if you're a landlord or tenant, just give us a call. We'll be happy to help. We provide free 15-minute consultations, and just to guide you, what are your rights? At the end of the day, it's very important to know what your rights and obligations are to protect yourself. நன்றி வேந்தன், நன்றி காத்தியா, நன்றி தீவா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் இந்த தகவல்களை வழங்கியதற்கு முக்கியமாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை உங்களுடன் மக்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். நாங்கள் இந்த தகவல்கள்.com என்ற இணையதளத்தின் மூலமாக மக்களுக்கு பல்வேறு விதமான தகவல்களை 2 மொழிகளிலும் வழங்கி வருகின்றோம். அதாவது முக்கியமாக நாங்கள் தமிழர்களுக்கு சென்றடைய வேண்டிய விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதில் குறிப்பாக சட்ட சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான மற்றும் வருமானம் சம்பந்தமான விடயங்கள் என்று பல்வேறு விடயங்களை பார்க்கின்றோம். அதோடு ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. கிழமையில் 48 மணித்தியாலங்களுக்கு, அதாவது கிழமை நாட்களில் 10 மணியிலிருந்து 6 மணி வரையும், வார இறுதி நாட்களில் 10 மணியிலிருந்து 2 மணி வரையும், அதாவது சனி ஞாயிறு 10 மணியிலிருந்து 2 மணி வரையும் 4162212058 416-221-2058 என்ற தொலைபேசி இலக்கத்தில் இன்ஃபோ லைனாக உங்களுக்கு இலவசமாக உங்களது தேவைகளை பற்றி நீங்கள் கேட்கின்ற பொழுது அதற்குரிய தகவலை வழங்கி வருகின்றோம் தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு மூலமாக என்று கூறிக்கொண்டு, நவா வில்சன் சட்டத்தரணி அலுவலகத்திலிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு, நன்றி காத்தியா, நன்றி விந்தன், நன்றி திவா. நவா வில்சன் சட்டத்தரணி அலுவலகத்திலிருந்து வந்து இந்த தகவலை வழங்கியதற்கு. அவை நேர்களே, நாங்கள் தகவல்கள்.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கான பல தகவல்களை பதிவிட்டிருக்கிறோம், தமிழிலும் ஆங்கிலத்திலும். தகவல்கள்.com என்ற இணையதளத்துக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஒரு இணைப்பு இலக்கம், நீங்கள் அதாவது தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கிழமை நாட்களில் 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், கிழமை வார இறுதி நாட்களில் 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் 416-221-2058 என்ற தொலைபேசி இலக்கம், 416-221-2058 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை எந்த துறை சம்பந்தமாக இருக்கலாம், சட்டத்துறை சம்பந்தமாக அல்லது கல்வி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக, வேலை வாய்ப்பு அல்லது வருமானம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நிச்சயமா அந்த கேள்விகளோடு நீங்கள் அழைக்கலாம். அதற்குரிய தகவல்களை வழங்குவதற்காக அந்த இலக்கம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த வேளையில் முத்தமிழ் FM 88.9 HD3 கலைஞர்களுக்கும் நிறுவனத்திற்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.